வைகாசி திங்களுதயத்திலே எங்கள் கண்ணகை வந்திடும் நேரத்திலே மங்களமாய் கும்மி பாட்டுரைக்க வந்து மாணிக்க பிள்ளையார் அப்பாமே. முந்தி முந்தி விநாயகரே சுவாமி முக்கண்ணனார் புத்திரனே சித்திக்கு வந்த மகனாரே எங்கள் கற்பரனே வந்து காருமையா. சக்திக்கு கந்த மகனாரே எங்கள் தங்கவாடி வேல்முருகா கண்ணகை அம்மன் கதை பாட எங்கள் வேலவரே வரம் தாருமையா. புள்ளி மயில் மீது துள்ளி விளையாடும் பள்ளி தெய்வானை மாணவாளாம் பல்லக தூரப்பாடையை வாதம் செய்த வேலனை போற்றி வணங்குங்கடி. கற்புக்கரசியாங் கண்ணகை தாயாரங் கண்ணியர் மேல் கும்மி பாட்டுரைக்க சொற்பிழை ஏதும் வாராமல் எங்கள் தேவி மகமாயி காத்திடம்மா. மங்கை கரசியாம் மாதர்கள் செல்வியாம் மங்காத கண்ணகை தாயார் மேல் மங்களமாய் கும்மி பாட்டுரைக்க வந்து மாணிக்க பிள்ளையார் அப்பாமே. வெள்ளை கலையுமே நீயொடுத்து தாயே வெள்ளை மலர் மீது வெற்றிருந்து அள்ளி வரங்களை தாரும் அம்மா எங்கள் அன்புள்ள சரஸ்வதி தாயாரே. ஆய் மகமாயி தேவி திரு துளி பூலகமாலும் பூவனேஸ்வரி பூமகள் கண்ணகி மீது காவி பாட மாரியம்மன் வந்து காருமம்மா. பாரம்மா பத்திர காளியம்மா பாலக நானும் கவி பாட சிங்கரத மீது ஏறி வந்து எங்கள் சீதேவி ஆளே வரம் தருவாய். பாரலும் காக்கும் பராவரரே வைகுந்த வாசக நாராயணாம் கண்ணின் மொழியான கண்ணகை மீது கவிவாட வரம் தாருமையா. மங்கையில் எல்லோரும் பாருங்கடி மகிழ்ந்து கங்கை நீராடுங்கடி சிங்காரமாய் கும்மி கொட்டுங்கடி அம்மன் சிறப்பை சொல்லூரேன் கேளுங்கடி. கண்ணகையே உன்னை கல்யாணம் செய்திட கன்னி பெண்ணாக இருந்த போது அன்னையே உன்னை திருமணம் செய்திட அவ்விடம் கோவலர் வந்தாரே. கரணி நாரணி பூரணி ஆகிய கண்ண அம்மனும் கோவலரும் பூரணமாக கோலுவிருக்கு அங்கே பொற்கோடி மாதவி வந்தாவாம். கிங்கினி தண்டை சீலம் போலிக்க கிளி மொழியால் மாதவில் தான் நடிக்க கண்டு மாயங்கியே கோவலரும் அத கஞ்சு மிட்டாமலே பார்த்தாரே. கிரியின் சர்ப்பத்தை தான் கடித்தாற் போலே கீழ் கண்ணால் பார்த்து மிக மருட்டி மாலை சூழட்டியே கோவலருக்கிட்டு மறைந்து சென்றவா மாதேவியோ. குங்கும கொங்கை கூழலால் மிரட்டியே கோதையை காணாமல் கோவலரும் மிஞ்சிய மையல் மிகவாகி எங்கள் கண்ணகையை விட்டு தான் பிரிந்தார். குரம்பு போலவே தான் நடந்த அந்த கோதையால் மாதவி தன்மனையில் நேசமாய் வாழ்ந்து ஓர் ராத்திரியாயிட கட்டு பெண்ணே ஒரு இழந்தார். கையில் ஓருளுமே இல்லாமல் மிக கவலை பட்டுமே தான் அலைந்து கட்டு அலைந்து கடு கட்டு கிளிமொழி முன்பந்தார் கோவலனார். கைப்பொருள் எல்லாம் இழந்து விட்டேன் பெண்ணே கண்ணகை அந்த மாதேவியால் அப்பொழுதும் அவள் முகம் காணாது எங்குதோ என் மனம் என்ன செய்வேன். கொப்புடன் தாளி இழந்தாலும் முந்தன் கோலத்தை கண்டு வருந்துகிறேன் இக்கணமே இந்த சிலம்பதை விட்டு உன் இச்சையை திரண்டு தான் கொடுத்தாள். தந்தன தான
தந்தன தானதன தான தந்தன தானா. கோவலர் கண்டு மன மகிழ்ந்து அந்த கிளிமொழி கண்ணகை காட்சிலம்பை நீதியாய் கொண்டு நடந்தாராம் அந்த நீள்மதுராபுரி பட்டணத்தில். சிலம்போ சீலம்போ சிலம்போ சீலம்போ தென்மதுராவின் கால் சிலம்போ சீலம்போ சிலம்போ சீலம்போ சிலம்போ சீலம்போ தென்மதுராவின் கால் சிலம்போ சீலம்போ. கண்ணகை காட்சிலம் கொள்வாருண்டோ கை நிறைய பொன் தருவாருண்டோ யார் கேட்டாலும் இதை தந்திடுவே நண்புடனே பொன் தருவேரோ. சிலம்போ சீலம்போ சிலம்போ சீலம்போ தென்மதுராபுரி வெண்கால் சீலம்போ சிலம்போ சீலம்போ சிலம்போ சீலம்போ தென்மதுராபுரி வெண்கால் சீலம்போ. தந்தன தானதன தான தனதான தந்தன தானானாம் தந்தன தானதன தான தனதான தந்தன தானானா. கவ்வியனாகிய கம்மியன் கோவலர் கையில் சிலம்பதை தான் வேண்டி எம்மையால் மன்னவன் தன்னிடமே வந்தாளிக்கனமே விட்டு வந்தருவேன். கூட்டி நடந்தந்த கோவலரை கொடியதோர் சபையின் முன்னாலே சிலம்பு திருடிய கல்வனிவனை வெட்டி விடும் கோவேன உரைத்தார். கேட்டு மனதில் கவலையொட்டு கங்கள் கிளிமொழி கண்ணகி காட்சிலம்பை மன்னவா உந்தன் மாணவியிடம் கொண்டு காட்டுங்கோ கண்டு அனுப்பி வைத்தார். அதை கண்டவுடன் அந்த கோதையாரும் எங்கள் கண்மணி கண்ணகி கால் சிலம்பை தன்னிட சிலம்பு இல்லை என்று அதை அனுப்பி வைத்தவா மன்னனிடம். தந்தன தானதன தானம் தனதான தந்தன தானானாம் தந்தன தானதன தான தனதான தந்தன தானானாம். துண்டோளரசனிடமேகி அந்த செய்தியை சொல்லவே கம்பியனோ எங்கோ வீரியன் கையினால் செய்தது இப்பெருங்கல்வனை கொல்லுமன்றார். கெடு வரும் என்றறியாத பாண்டியன் கெடுமதி செய்திட தான் நினைத்து தீங்கொண்டறியாத கோவலரை வெட்டி விடுங்கோ என்று தான் உரைத்தான். கேட்டவுடன் அந்த கூலியாளிமார்கள் கிட்டிய கையை பிடித்தெழுத்து நடடா நிகழ்வா என்று சொல்லி நடத்தியே சென்றாராம் கோவலரை. கூட்டிக் கொண்டு அந்த கோவலரை கொடியதோர் கல்வாரை தன்னில் வைத்து இருபிளவாகவே வெட்டி விட வெந்தன் விழுந்து உயிர் பிரிந்தான். தந்தன தானதன தானம் தனதான தந்தன தானானாம் தந்தன தானதன தான தனதான தந்தன தானானாம். கணவன் இறந்திட்ட செய்தி தன்னை கனவிலே தாயாரும் கண்டெழுந்து மங்காயாலே திட மாலையும் வாடிட மாதாவே தான் துயர் கொண்டாயே. சிறி எழுந்து மதுரை நகர் தேடி பத்தினி நீயும் வருகையிலே துண்டான கோவலரை கண்டு கலங்கி நின்றவான் கண்ணகையால். அக்கினி அனலும் கொந்தளிக்க அம்மாள் ஆறாத கோபமும் கொண்டுமேதான் சிங்காரி ஒங்காரி மாதாவே நீயும் சென்றாய் அரசனின் முன்பாக. கால்சிலம்பை தாயார் கைவிடித்து காரணி நீயும் அடிக்கையிலே நாகமணிகள செய்தாட எங்கள் நாயகியே கோபம் கொண்டாயே.